சாப்டர் 2 பிளானிங் த அசைன்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிறோம் அப்படிங்கும் பொழுது எப்போ அண்டர் கிராஜுவேட் லெவல் அந்த டைமில் நம்ம ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அது யூஸ்வலி ரெக்வயர் ஒரு சில டாப்பிக்கை நம்ம வந்து தேடி எடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம தேடி எடுப்போம், இல்லைன்னா மேம் கொடுத்துருக்கிற நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கிற அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டாபிக் மட்டும் எடுங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவோம். இதுதான் ரைட்டிங் அசைன்மெண்ட் எப்போது அண்டர் கிராஜுவேட் லெவலில். ஒகேஷ்னலி அட் த செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் அதுலேயே அண்டர் கிராஜுவேட்லேயே செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னா நம்ம டியூட்டர்கிட்டயோ இல்லை லெக்சர்கிட்டயோ என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எவர் த கேஸ் மேபி யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு டிஃபைன் அண்ட் லிமிட். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் எடுக்கிறோம், அந்த கேஸ் வந்து அது நமக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம லிமிட் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நிறைய நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஃபைனிங் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? Defining the problem involves determining what the question, assignment or essay requires you to do. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னலாம் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இன்வால்வ் டிட்டர்மைனிங் வாட் த கொஷின், அசைன்மெண்ட் ஆர் எஸ்ஏ ரெக்வயர்ஸ். ஒரு எஸ்ஏக்காகட்டும் இல்லை ஒரு அசைன்மெண்ட்டுக்காகட்டும் என்ன கொஸ்டின் அது ரெக்வயர் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராப்ளமை டிஃபைன் பண்ண முடியும். அடுத்து அந்த புக்கில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புக்கை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த புக்கில் நம்மளுக்கு புரியாத சில டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த வேர்ட்ஸுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு டிக்ஷனரியும் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க. Some commonly encountered words and their different shades of meaning and listed below. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். கன்சிடர் த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹோல் அண்ட் ட்ரை டு டிஸ்கிரைப் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். இப்போ நம்ம வந்துட்டு நிறைய வேரியஸான காம்போனன்ட்ஸ் எல்லா வேரியஸான காம்போனன்ட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் அண்ட் ட்ரை டு டிஸ்கிரைப் த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டோ மூணோ அதுக்கு நடுவில் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது கம்பேர் பண்ணணும். எதை கம்பேர் பண்ணணும்? எக்ஸாமைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் கொஷின் with a view demonstrating their similarities and their difference. நம்ம அதில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக் ஆகட்டும், இல்லை அந்த கொஷினில் வேறு ஏதாவது நம்ம சிமிலாரிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுனால இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுனால அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்துட்டு இனிஷியல் லெட்டர்னா என்ன, சாரி என்னமோ என்ன லெட்டர், அப்பர் கேஸ் லெட்டர் என்ன, லோவர் கேஸ் லெட்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரிசர்ச் பண்ணும் பொழுது அப்பர் கேஸு லோவர் கேஸுங்கிறது இதுதான். அப்படி இப்போ இந்த ரெண்டுக்குனால என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி வச்சுக்கணுங்கிறாங்க. மூணாவது கான்ட்ராஸ்ட். Examine the characteristic of the object in questions for the purpose of demonstrating differences. அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நாலாவது டிஃபைன் பண்ணணும். கிவ் அ டெஃபினிஷன் ஆர் ஸ்டேட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெஃபினேஷன் கொடுக்கணும். அப்புறம் அது என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அங்கே வந்து அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, தெளிவாக கொடுக்கணுன்றாங்க. அஞ்சாவது டிஸ்கிரைப், கிவ் த அக்கௌண்ட் ஆஃப். நம்ம வந்துட்டு ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த மீனிங் நல்லா டிஸ்கிரைப் பண்ணணும். சும்மா நார்மலாக சொல்லிட்டுலாம் போயிடக்கூடாது, நல்லா வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டிஸ்கஸ், ப்ரெசென்ட் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கொஷின் ஆர் ப்ராப்ளம். ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்துட்டு அந்த கொஸ்டினை ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். இல்லை அந்த ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை ஒரு கொஸ்டின் ஆகட்டும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் நிறைய தேடி வச்சுக்கணுங்கிறாங்க. அடுத்து வந்து என்யூமரேட் பண்ணணும். கிவ் அ லிஸ்டிங். இது நான் வந்துட்டு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இவங்களை பற்றி கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம என்யூமரேட் பண்ணி வச்சுக்கணும். லிஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்கிறாங்க, கொடுக்கணும். அடுத்து வந்து எவால்யூட், எக்ஸாமின் த வேரியஸ் சைட்ஸ் ஆஃப் கொஷின் அண்ட் ட்ரை டு ரீச் அ ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து ஒரு கொஸ்டினே இருக்குன்னா
அந்த கொஸ்டின் ஒரு பக்கத்துலேருந்து மட்டும் பார்க்காம நிறைய இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம பார்த்து சொல்லணும். ஸோ வேரியஸ் சைட்ஸ், அதோட வேரியஸ் சைட்ஸ்லேருந்து நம்ம அந்த கொஷின்ஸை எடுத்து அதோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்துட்டு கரெக்டாக ரீச் பண்ணி ட்ரை டு ரீச் அ ஜட்ஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணணுங்கிறாங்க. அடுத்து எக்ஸாமைன். ஃபர்ஸ்ட் எவலுவேட் பார்த்தாச்சு. 9th வந்து இப்போ எக்ஸாமைன் கிரிட்டிக்கலி அப்படிங்கிறாங்க. ஆக்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆர் கிரிட்டிக். நம்ம வந்துட்டு ஒரு ஜட்ஜாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கராக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜட்ஜ் கொடுப்போம்ன்றதை எக்ஸாமைன் பண்ணணும். இப்போ ஒருத்தருடைய ஒர்க் எடுத்தாச்சு, எடுத்துட்டு நம்ம லாஸ்ட் என்ன பண்ணணும்னா இவர் ஒர்க் வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, இவர் இப்படிலாம் தப்பாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அப்புறம் இல்லஸ்ட்ரேட். தீசிஸ்னாலே அதானே. ஸோ ஓகே. அடுத்து வந்து இல்லஸ்ட்ரேட். கிவ் அண்ட் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன், ட்ரா அ ஃபிகர். இல்லஸ்ட்ரேட் எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணணும், நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதே சமயம் ஃபிகர் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும் இல்லையா. இப்போ நம்மளும் ஒரு பை சார்ட் இருக்குது, அதாவது ஒரு பாப்புலேஷன் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷனுக்கு நம்ம ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு இந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஃபிகர் பண்ணி காமிக்கும் பொழுது ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியும். அடுத்து வந்து ப்ரூவ், டெமான்ஸ்ட்ரேட் ஆர் ஷோ பை லாஜிக்கல் ஆர்குமெண்ட். ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நம்ம காமிக்கிறோம், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரூஃபையும் அதில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ப்ரூஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சம்மரைஸ். எக்ஸாமைன் த மெயின் பாயிண்ட்ஸ் ப்ரீஃப்லி. நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம்லேயே ஆகட்டும், எக்ஸாமுக்கே நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்கிறோமா அந்த நாவலில் கிடையாது. நம்ம வந்துட்டு சில குறிப்பிட்ட மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ரீஃபாக நம்ம எழுதுகிறோம், அதுதான் சொல்கிறாங்க சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும், என்ன கான்ட்ராஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், டிஃபைன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், அப்புறம் வந்து என்யூமரேட் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், இல்லஸ்ட்ரேட் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி சப்ஜெக்ட் தெர் ஆர் ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்போ வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போது ஒரு நம்மளுக்கு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு நம்ம மீனிங்னா அது நார்மலாக எல்லா டிக்ஷனரியும் எல்லா பக்கமும் கிடைக்கும். இது எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸுக்கு எப்படி அது டிக்ஷனரியில் இருக்குமா, இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிக்ஷனரிஸ் வந்து ஸ்பெஷலாக அவங்க அலாட் பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இஃப் யூ பிளான் டு டூ ஃபர்தர் ஒர்க் இன் அ சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஃபர்தர் ஒர்க் நீ பண்ணுற அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். யூ வில் ஃபைண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு ஓன் சச் அ டிக்ஷனரி. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த சப்ஜெக்ட்லேருந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான டிக்ஷனரி நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த எந்த ஒர்க் எந்த சப்ஜெக்டில் நீ வந்துட்டு பிளான் பண்ணுற, எந்த சப்ஜெக்டில் நீ உனக்கு தீசிஸ் நீ ரைட் பண்ண போகிற அப்படிங்கிறத அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக்ஷனரி வாங்கி வச்சுட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. கன்சல்ட் த டிக்ஷனரி டு டிஃபைன் ஆல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஆர் நெசசரி ஃபார் த அசைன்மெண்ட் ஆர் எஸ்ஏ. நமக்கு தேவைப்படுற டேர்ம்ஸு, தேவைப்படுற ஒரு எஸ்ஏ கொஸ்டின் இதெல்லாமே வந்து நம்ம டிக்ஷனரியிலேருந்து நம்ம கன்சல்ட் பண்ணலான்றாங்க. நாட் ஒன்லி டஸ் திஸ் procedure clarify one's thinking, but it provides a good start to an assignment. இது வந்து நம்மளுடைய திங்கிங்கை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறது கிடையாது, நம்ம அசைன்மெண்ட்டும் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுனா தானே அந்த எண்டிங் வரைக்கும் ஒவ்வொருத்தான் சொல்ல வராங்கன்னு தெரியும். ஸ்டார்டிங்கே நம்ம வேறு ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எண்டிங்கும் போக போக அதே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. 1 mark of scholarly writing to define one's term. அதான் சொல்கிறாங்க. ஒன் மார்க் ஆஃப் ஸ்காலரி ரைட்டிங். இப்போ நம்ம ஏதோ ஒரு ரைட்டிங் நம்ம தான் ஸ்காலர், நம்ம வந்து எது நம்ம ரைட் பண்ண போகிறோமோ அதே நம்ம ஒரு டேர்மை எடுத்து அதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்றாங்க. லிமிட்டிங் த ப்ராப்ளமை நம்ம எப்படி லிமிட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர் கிராஜுவேட் அசைன்மெண்ட், அதாவது நம்ம யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக், காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அது ரொம்ப ப்ராடாக இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு ஃபெமிலியரே இல்லாத ஒரு டாபிக் அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் காமனான மிஸ்டேக் அப்படிங்கிறாங்க. த மிஸ்டேக் ஆஃப் casting த நெட் வைடு. நெட் வைடு நம்ம வந்து casting த நெட் வைடு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறதுனால
கேஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்காமல் அளவானதாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஒன், பிகாஸ் அ காமன் ரியாக்ஷன் வென் ஸ்டார்டிங் அண்ட் அசைன்மெண்ட் ஈஸ் டு வண்டர். நம்ம ஒரு அசைன்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய காமனான ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும், அதாவது படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும், நம்ம ஒரு அசைன்மெண்ட் எடுத்துருக்கோம் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க படித்து பார்த்துட்டு வா அப்படின்னு ஒண்டர்ஃபுல்லாக அவங்க வந்துட்டு இது பண்ணணும். அதாவது இவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய நாவலை இவ்வளோ சுருக்கி எழுதியுமே அதில் இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே இதில் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ வேர்ட்ஸ் என்ன நம்மளுக்கு ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன தேவைப்படுதோ அதையும் மட்டும் நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஹவவர் ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ரீடிங் அரவுண்ட் த டாபிக், நம்ம அந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, எந்த ஒரு சைட்லேயுமே எல்லா சைட்லேயுமே நம்ம அந்த டாபிக் ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்கிறாங்க. தேர் இஸ் டூ மச் டு ரைட். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய யூ ஃபைண்ட் த ரிவர்ஸ் ப்ராப்ளம், தேர் இஸ் டூ மச். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு நிறைய ரைட் பண்ண தெரியும் அப்படின்றாங்க. ஹென்ஸ் it pays divider to speed a few hours right at the start in limiting the problem. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளமை நம்ம லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம கம்மியாக ப்ராப்ளமை லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ கம்மியான டைம் மட்டும் தான் நம்ம அதை எடுத்துக்குவோம் ரைட் பண்ணுறதுன்றாங்க. அடுத்து, a problem is not limited by omitting important information, leaving out essential details or presenting only part of the evidence. ஓகே, ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம லிமிட் பண்ணுறோம். நான் இஸ் நாட் லிமிட்டட் நம்ம லிமிட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம லிமிட் பண்ணுறோம்? இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை ஒமிட் பண்ணுறது மூலியமாவோ, இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களை லீவ் பண்ணுறது, ஒரு அந்த டீட்டெயிலை நம்ம ஒமிட் பண்ணுறது மூலியமாவோ, இல்லை சில எவிடன்ஸை வந்து ப்ரெசென்டிங் ஒன்லி அ பார்ட் ஆஃப் எவிடன்ஸ், ஏதோ ஒரு எவிடன்ஸை மட்டும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது மூலியமாவோ ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா, ரேதர் அ ப்ராப்ளம் இஸ் லிமிட் பை ரெடியூசிங் த ஸ்கோப் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். தேவையில்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை நம்ம எது லிமிட் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கேசஸ் அஃபெக்டிங் வீட். டிஸ்கேசஸ் அஃபெக்டிங் வீட் என்னமோ சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்னென்ன டிஸ்கேஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீட் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் ஆஃப் ரஸ்ட் இன் வீட். அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடும் இல்லையா, அதான் நினைக்கிறேன். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஒமிட் பண்ணலாம். ரீசன் டெவலப்மெண்ட் இன் த கண்ட்ரோல் ஆர் ரெஸ்ட் இன் வீட் இன் டார்லிங் டவுன் ரிஜிஷன். என்னமோ சொல்கிறாங்கப்பா, எனக்கே புரியல. சரி, ஓகே. இது என்னன்னு சொல்லி எனக்கு இந்த மூணு பாயிண்ட் மட்டும் என்ன சொல்ல வர்றாங்கன்றத சொல்லு. ஓகே, த ஃபஸ்ட் டாபிக் இஸ் சஃபிஷியன்ட் ஸ்கோப் ஃபார் அ புக். ஃபஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சஃபிஷியன்ட்டான ஸ்கோப், ஒரு புக்கில் நம்ம சஃபிஷியன்ட் ஸ்கோப் நம்மளுக்கு தேவைப்படுது. ஈவன் த செகண்ட் டாபிக்ஸ், இப்போ ஃபஸ்ட் டாப்பிக்கில் நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட்டான ஸ்கோப் நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த புக்கில். ஈவன் த செகண்ட் டாபிக் இஸ் ஃபேர் டூ ப்ராட் டு ஜஸ்டிஸ் டு இன் அ டேர்ம் பேப்பர். ஸோ செகண்ட் டாபிக் அப்படிங்கிறது ப்ராடாக இருந்தாலும் கூட நம்மளால ஜஸ்டிஸ் பண்ண முடியணும் அந்த டேர்ம் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி. இது தேவையில்லை, இது தேவையானது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்டிஸ் பண்ண தேவை அப்படின்றாங்க. தேர்ட் டாபிக் இஸ் பிகினிங் டு ரீச் மேனேஜபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்மளால் வந்துட்டு பிகினிங் டு ரீச் மேனேஜபிள், நமக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ஸ்டோரி நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த ஸ்டோரி நம்மளால் எல்லாமே கவர் பண்ண முடியணும். அட் த சேம் டைம் தேவையில்லாத ஒமிட் பண்ண தெரியணும். அதான் தேர்டில் டாபிக் அப்படின்னா மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கணும் பிகினிங்லேயே அப்படின்றாங்க. ஃபெயிலியர் டு லிமிட் த ப்ராப்ளம் அட் த அவுட்செட் கேன் லீட் டு collection of a mass of data, much of which ultimately next to be discarded. இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம், ஃபெயிலியர் டு லிமிட், அந்த ப்ராப்ளமை நம்ம லிமிட் பண்ண மறந்துட்டோம், ஒரு அவுட் செட்டை நம்ம லிமிட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அது எந்த கொண்டு போகுமாமா, கலெக்ஷன் ஆஃப் அ மாஸ் ஆஃப் டேட்டா நிறைய டேட்டாஸ் வந்து அங்கே இருக்கும். அப்புறம் நிறைய வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய அங்கே இருக்கும். நிறைய அப்போது அது என்ன இவ்வளோ பெரிய இதாக இருக்குப்பா அப்படின்னா அது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க, அப்படி இருக்கும். இல்லைனா கேன் லீட் டு சம் வாட் சூப்பர்ஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்டாக கூட அதை எடுத்துக்குவாங்க அப்படின்றாங்க.
a clear statement of the limit of the study of or investigation is another mark of scholar writing. ஒரு ஸ்காலர் ரைட்டிங் ஸ்காலரை நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, இன்வெஸ்டிகேஷன் தேவை. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லிமிட்டேஷனும் நம்ம அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து டைம் ஷெட்யூல். அதில் அசைன்மெண்ட் ஆர் மார்க்டு ஆன் ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரெசென்டர். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி மார்க் பண்ணப்படுவாங்க, ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதிலிருந்து தான் அவங்க மார்க் போட போகிறாங்க. ஸோ இட் சீம்ஸ் ஒன்லி சென்சிபிள் தென் தட் கன்சிடரபிள் கேர் அண்ட் அட்டென்ஷன் ஷுட் பி டிவோட்டட் டு ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்க எப்படி சென்சிபிலிட்டியாக பார்ப்பாங்க அப்படின்னா தென் இட் சீம்ஸ் ஒன்லி சென்சிபிளாக தான் பார்ப்பாங்க. எதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா தட் கன்சிடரபிள் கேர், அவங்க வந்து பெருசாக ரொம்ப கன்சிடராக கேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து அது எப்படி டெவலப் ஆகிருக்கு, அவங்க ப்ரெசன்டேஷன் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நார்மலாக சென்சிபிளாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. Unfortunately, too many assignments look as though they were written in haste the night before. என்னமோ haste the night before எனக்கு தெரியல, ஏதோ நைட்டுக்கு முன்னாடி ஏதோ ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போது, நிறைய அசைன்மெண்ட்டு அந்த மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மெனி ஆஃப் தெம் ஆர் அஃப்கோர்ஸ் ஆமாம், நிறைய பேர் இதே மாதிரி பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, இதனால் திஸ் ஃபெயிலியர் டு ஷெட்யூல் டைம் அப்ராப்ரியேட்லி யூஸ்வலி ரிசல்ட் இன் அன் இன்ஃபீரியர் ப்ராடக்ட். இதனால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த ஒரு டைம் ஃபெயிலியர் டு ஷெட்யூல் டைம் அப்ராப்ரியேட்லி. நம்ம வந்து டைமை நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு, நம்ம ரிசல்ட் அதை கொடுக்கறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுவோன்றாங்க. அதுதான் a suggested allocated of time that you may find useful in the following. ஸோ ஒரு அலாட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து இதுக்கு நம்ம இந்த டைம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைனிங் அண்ட் லிமிட்டிங் ப்ராப்ளம், கன்சல்டிங் சோர்ஸ் மெட்டீரியல் அண்ட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து 60% ஆஃப் டைம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நாளில் 60% ஆஃப் டைம் வந்து அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, எப்படிலாம் அந்த ப்ராப்ளமை லிமிட் பண்ணுறது, அந்த சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம எங்கேருந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே டிசைட் பண்ணுறதுக்கு அந்த 60% ஆஃப் த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எவ்வளோ டைம்குள்ளே எழுதி முடிக்கணும், 20% ஆஃப் டைம்குள்ளே நம்ம எழுதி முடிச்சிடணும். அப்புறம் வந்து ரிவைசிங் அண்ட் ஃபூட்டிங் ரெஃபரன்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இந்த டிராஃப்ட் இதெல்லாமே வந்து இன்னும் 20% இல்லாமல் எழுதி முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் சஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த ஒரு அலாட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. There is very general time allocation and not all the activities will be appropriate to all assignment. ஸோ ஒவ்வொரு ஜென்ரல் டைம் அலோகேஷனுமே வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் தேவைப்படுது இல்லையா. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆத்தர் ஆகட்டும், இல்லை அவங்க எழுதிக்கிற ரைட்டிங்ஸை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதாகட்டும், இல்லை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறக்கோ, அவங்க கொடுத்துருக்க டோட்டல் அசைன்மெண்ட்டை பாலிஷ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு தேவைப்படுற டைமை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. தான் இட் டஸ் ஹவவர் எம்பசைஸ் த ஆத்தர்ஸ் வியூ ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்டிங். அந்த ஆத்தர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ரைட்டிங் எது தோணும், நம்ம ஒரு ஆத்தராக இருந்தோம்னா நம்மளுக்கு அது நம்ம எழுதிக்கிறதுல எது இம்பார்ட்டண்டான தோணும், ஸோ அதே வந்து நம்ம எடுத்துக்கணும். ரிவைசிங் அண்ட் பாலிஷிங் இந்த டோட்டல் அசைன்மெண்ட்டுமே நம்ம ரிவைஸ் பண்ணணும் அண்ட் பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Consulting source material. Suggest list of reference is often included with set of assignment. அதாவது suggest list of reference இருக்கு இல்லையா, அந்த ஒன்று பெரும்பாலும் எதில் போய் சேரும் அப்படின்னா அசைன்மெண்ட் செட்டில் தான் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் வேல்யூபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்களே, நீங்கள் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. when there is a many student in a course, ஒரு கோர்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி நாட் அவைலபிள் when you want it. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் ஒரு பர்டிகுலரான ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா எல்லா நேரமும் இப்போ ஒன்று எழுதியிருப்போம், ஒன்று கிடைச்சிருக்கும், மறந்துருப்போம், மறுபடியும் அது கேட்கும்போது ஐயோ நம்ம படித்தோமே மறந்துட்டோமே அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், நம்மளுக்கு அப்போதைக்கப்போ நம்ம ஏர்லியராகவே அந்த ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
ரெஃபரன்ஸ் புக் themselves contain further reference and these is held by your library. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் புக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிறது ஒரு ஃபர்தரான ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கணும். அண்ட் அந்த புக்கெலாம் நம்ம லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஒரு லீடர்ஷிப். அதை வந்து ஒரு கரெக்டாக நம்ம லீட் பண்ணும், கரெக்டாக நம்மளே லீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு தேவையான இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போய் எடுக்கிறோம் லைப்ரரியில் கிடச்சிதுன்னா நமக்கு நமக்கு திருப்தி இருக்கும். ஆமாம் இது சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு. இல்லாட்டி நம்ம பொதுவாக சொல்கிறோமா லிட்ரேச்சர்லேருந்து தான் சொல்கிறோமான்னு டவுட் வரும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம லைப்ரரியிலே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே கரெக்டாக லீட் பண்ணுன்றாங்க. வெரி சூன் யூ லேர்ன் ஹூ ஆர் த அக்செப்ட் அத்தாரிட்டிஸ் இன் த ஃபீல்ட் அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் யூ டு எவாலுவேட் யூ வாட் யூ ரீட் ஹூ ஆர் த அக்செப்டபிள் அத்தாரிட்டிஸ். ஸோ நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுறோம், ரொம்பவே முன்னாடியிலேருந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், நோட்ஸ் எடுத்து வைக்கிறோம், அண்ட் நம்ம லைப்ரரியிலேருந்து தேவைப்படுற லைப்ரரியிலேருந்து நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். எந்த அத்தாரிட்டிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம எதை வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு லேர்ன் பண்ணிக்குவோம். எந்த ஃபீல்டில் நம்ம எதையும் அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ், இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எவாலுவேட் வாட் யூ நீ ரீட் பண்ணதை மறுபடியும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அதான் நம்ம வந்து சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவோம், அக்செப்ட் பண்ணிக்குவோம். அடுத்து அனதர் யூஸ்ஃபுல் மெத்தட் ஃபார் லொக்கேட்டிங் சோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் த பர்டிகுலர் டாபிக் இஸ் டு செக் த லைப்ரரி ஷெல்வ்ஸ். இப்போ வந்துட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படின்னா எங்கே அந்த அந்த சோர்ஸ் மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னா அதான் மறுபடியும் பர்டிகுலர் டாபிக் நமக்கு தேவைப்படுற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம எங்கே போய் செக் பண்ணணும்னா அந்த லைப்ரரி ஷெல்வ்ஸில் நம்ம போய் செக் பண்ணணும். இல்லைனா கார்டு கேட்லாக் ஃபார் புக்ஸ் ஹேவிங் த சேம் கிளாசிஃபிகேஷன் நம்பர் ஆஸ் அதர் புக்ஸ் டு விச் ரெஃபரன்ஸ் ஹேஸ் பீன் மேட். ஸோ ஒரு கேட்லாக் இருக்கும் இல்லையா, அந்த கேட்லாக்லேயாச்சும் அந்த புக்கில் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அந்த அந்த கிளாஸிஃபிகேஷனில் நம்ம அதை சர்ச் பண்ணும் பொழுது நமக்கு வந்து கரெக்டான ரெஃபரன்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தட் an assignment has been set of அனிமல் இன்ப்ரீடிங் என்னது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அன் அசைன்மெண்ட் ஹேஸ் பின் அனிமல் இன்ப்ரீடிங். ஒரு அனிமல் இன்ப்ரீடிங்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த சஜஸ்டட் ரெஃபரன்ஸ் ஹேஸ் அ டிவே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இப்போ எத்தனை எத்தனை அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு கணக்கெடுப்பு நம்ம எடுத்துக்கணும். கன்சல்ட் அதர் புக்ஸ் விச் ஹாவ் த சேம் டிவே கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம எடுக்கிறதோட வேறு நம்ம ஒரு புக்கில் எடுத்திருப்போம். ஸோ இன்னொரு புக்கில் வேற ஒரு புக்கில் நார்மலான ஒரு லைப்ரரியில் நம்ம போய் எடுத்தால் அங்கே எந்த அளவுக்கு அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதையும் நம்ம தேடிக்கணும். when you have executed these, look at books further up the hierarchy at which deal with factors affecting heredity. ஸோ இப்படி பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு புக்ஸை நம்ம பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு பரம்பரையாக ஸோ இதில் பரம்பரையாக என்ன பாதிப்புகள்லாம் வருது அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அண்ட் அதில் பரம்பரையாக எத்தனை விலங்குகள் அது பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கெடுப்பு நம்ம எடுக்கணும். அப்புறம் என்ன கணக்கு எடுக்கணும். அண்ட் ஃபர்தர் அப் ஸ்டில் 5-7 ஆன் ஆர்கானிக் எவல்யூஷன் மே பி யூஸ்ஃபுல் சாப்டர்ஸ் ஆர் செக்ஷன்ஸ் செட் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ வரைக்கும் சில ஜெனட்டிக்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, இந்த அனிமல்ஸ் எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்கிறதில்ல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து யூஸ்ஃபுல்லாக மே ஹாவ் யூஸ்ஃபுல் சாப்டர்ஸ் ஆர் செக்ஷன். ஸோ ஒரு யூஸ்ஃபுல் சாப்டர் நாம் எடுக்கணும், ஒரு செக்ஷனை நாம் சூஸ் பண்ணணும். ஒரு ஒரு குறிப்பிட்ட டாபிக் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான சாப்டர் நாம் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. ஒரு அனிமல் நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த மொத்தமாக எத்தனை அனிமல்ஸ் முதல்ல இருந்துச்சு, அப்புறம் இப்போ எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு எத்தனை அனிமல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இயருக்கும் எப்படி பாதிக்கப்படுது அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு ஸ்னோபால் அட் த ஜாமெட்ரிக்கல் ரேட் அண்ட் மோர் தேன் எவர் தேர் இஸ் அ நீட் ஃபார்
Careful evaluation. Reference have a tendency to snowball at the geometry. ரெஃபரன்ஸ் ஹேவ் அ டெண்டன்சி. ரெஃபரன்ஸ் வந்து ஒரு டெண்டன்சியாக இருக்கும். என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆமாம் நம்ம எழுதுனதெல்லாம் கரெக்டு தான், நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம், இத்தனை விஷயங்கள் நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவால்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஒரு மதிப்பீடு நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லான ஒரு மதிப்பீடு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா. அப்புறம் இன் அடிஷன் தெர் ஆர் நம்பர் ஆஃப் அதர் சோர்ஸ் தட் மைட் ப்ரொவைட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது கூட நம்ம இன்னும் வேறு என்னென்ன அடிஷன்லாம் நம்ம சேர்த்துலாம், வேறு என்னென்ன சோர்ஸ்லாம் நம்ம சேர்த்துலாம் அப்படின்றது ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து வச்சுக்கலான்றாங்க. தீஸ் இன்க்ளூட் என்சைக்ளோபீடியஸ் ஹேண்ட் புக். ஸோ வந்து ஒரு என்சைக்ளோபீடியாலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹேண்ட் புக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இயர் புக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு இன்னும் அதிகமாக மார்க் கொடுப்பாங்க இல்லையா. மேம் சொல்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஒரு தீசிஸ் பேப்பரை ஒரு தியரி பேப்பராக மட்டும் ரைட் பண்ணாமல் ஒரு எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணோம் அப்படின்னா அதிக மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி தான். அனதர் மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ரீடிங். இன்னொரு வேல்யூபிளான சோர்ஸ் ஆஃப் ரீடிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பர்டிகுலர்லி ஃபார் த ஸ்டூடெண்ட் இன் த சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ் இன் ஜேர்னல் ஆர்டிகிள்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலர் ஃபார் த ஸ்டூடெண்ட் இன் சோஷியல் ரீதியாகவோ இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸ் ரீதியாகவோ ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கிளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூபிள் ரீடிங். என்னென்னா ஒரு நியூஸ் பேப்பர்லாம் நம்ம ரீட் பண்ண கற்றுக்கணும், ஒரு நியூஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சோஷியலாக ஒரு பொலிட்டிக்கலி ஆகட்டும் இல்லை நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. அடிஷ்னலாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அகடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ் கண்டெயின் மோர் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தேன் த கண்டெயின் இன் புக்ஸ். ஒரு புக்கில் அதாவது நிறைய அகடமிக்கில் இருக்கிறவங்க நிறைய ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்துட்டு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த புக்கில் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, அடிஷ்னலாக வேறு என்னென்னலாம் இருக்குதோ மற்ற சப்ஜெக்ட் ஏரியாஸ்லேயும் அவங்க வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் இருப்பாங்கன்றாங்க.